இந்த முறை ஐயா தாவேக்கா துண்டை போட்டு போய் ஒரு பாட்டியம்மாட்ட கேட்கட்டும், போட்டு போட்டிங்களா? போட்டங்க அண்ணன். எங்க போட்டீங்க? இலையில தான் அண்ணன் போட்டு, எப்பயுமே இலையில தான் நிற்பேன். செங்கோட்டையன் புலம்புறாரு, எடப்பாடி பழனிசாமி புலம்புறாரா? செங்கோட்டையன் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. தனி மனித வன்மத்துக்காக, காழ்ப்புணர்வுக்காக ஒரு இயக்கத்தோடு போய் தன்னை இணைத்துக் கொண்டு நான் அதுக்காக வேலை பார்க்கறோன்னு சொன்ன ஒருத்தரும் வரலாற்றுல உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. எம்ஜிஆர் பின்னாடி அவர் போனாருன்னா ஏன் போனார்? 20 வயசுல ஏன் போனாரு? இந்த விஜய் வீடியோ போட்டுருக்காரு பாத்தீங்களா? விஜய்க்கு எம்ஜிஆரை பத்தியும் தெரியல, செங்கோட்டையனை பத்தியும் தெரியல, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் நடிச்ச ஒரு 5 திரைப்படம் இப்ப நீங்க சொல்றீங்க. அவர் திரைப்படம் நடிச்சிருக்காரு, ஒரு 5 படம் நாடகத்துல நடிச்சிருக்காரு. 5 படம் சொல்லுங்க. படம் பேர்லாம் தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? அவர் படம் நடிச்சிருக்காரு. தெரியாம பேசக்கூடாது இனிமே. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்துள்ளது. இது ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடுமா? கேட்டுட்டு நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்மைல் பண்றீங்க பாத்தீங்களா? கேட்டது சீரியஸான கேள்வி. என்னன்னு தெரியாது, நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது கட்சி ஏதாவது பாதியா உடஞ்சிருச்சா? யாரா ஒரு ஸ்டாலின் ஏதாவது போய் அதிமுகல சேர்ந்துட்டாரா, இல்ல எடப்பாடி போய் திமுகல சேர்ந்துட்டாரா? அந்த மாதிரி தான் சொல்லுங்க. இல்ல ஒரு பலவீனமான நிலையில் இருந்த தாவேகாவிற்கு செங்கோட்டையன் வருகை என்பது ஒரு புத்துயிர் அளித்துள்ளது. அதனால தாவேகா வாக்கு வங்கி உயரும், திமுக வாக்கு பெறக்கூடிய இடத்துல தாவேகா இருக்கின்றது. அதான் என்னுடைய கருத்தா இருக்கு. உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ தாவேகால போய் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் போய் இணைந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு புரட்சி நான் சொல்லல, மிகப்பெரிய மாற்றம் நான் சொல்றேன். என்ன புரட்சிக்கும் மாற்றத்துக்கு என்ன வித்தியாசம்? மாற்றம் என்பதுதான் புரட்சி என்பது ஒரு போராடக்கூடிய களம். நேத்து நீங்க செங்கோட்டையனுடைய ஸ்பீச் கேட்டீங்களா? கேட்டேன். பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு அவரு? சொன்னாரு ஒரு புனித ஆட்சி அமையும், தூய்மையான மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படின்னாரு. செங்கோட்டையன் அவர்கள் குங்கு மண்டலத்தினுடைய முகம் அல்ல, அவர் கோபி செட்டிப்பாளையத்தினுடைய முகம், கோபியின் முகம். அவர் பரிதாபங்கள் கோபி இல்ல, கோபின்ற ஊர் இருக்கு பாத்தீங்களா? அந்த கோபி செட்டிப்பாளையத்துல 8 முறை சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எங்க இருந்து? கோபி செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம். தனியா நின்னா இல்ல அதிமுக நின்னா? அதிமுக நின்னு. எந்த சின்னத்துல நின்னு? இரட்டை இலை சின்னம். இரட்டை இலையும் சேர்ந்து ஐயா நின்னு தானே ஜெயிச்சாங்க. ஆமா. இப்ப இந்த முறை ஐயா தாவேக்கா துண்டை போட்டு போய் ஒரு பாட்டியம்மாட்ட கேட்கட்டும், போட்டு போட்டிங்களா? போட்டங்க அண்ணன். எங்க போட்டீங்க? இலையில தான் அண்ணன் போட்டு, எப்பயுமே இலையில தான் நிற்பேன். அந்த மாதிரியான கணக்கு நடக்க போகுதுங்க. அது எங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இருங்க. சின்னத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய இடத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், 2024 வைகோ மகன் துரை வைகோ அவர்கள் தீப்பெட்டி சின்னத்துல நிக்க போவதாக சொன்னாரு. அதுக்கு முதல்ல சொன்னது, இந்த புதிய சின்னத்தில் நிக்கிறீங்களே, உங்களால் வெற்றி பெற முடியுமான்னு கேட்டாரு. முடியும், எங்க சின்னத்தை இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு நாங்க மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி ஜெயிச்சு காட்டினார். அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற வேட்பாளர் துரை வைகோ. அந்த மாதிரி சின்னத்தை வைத்து சொல்ல முடியாது, மக்கள் செல்வாக்க வைத்துனா சொல்லுங்க. நீங்க சொன்னதுலயே பல விதமான பிழைகள் இருக்கு. சின்னத்தை வச்சுன்னா மதிமுகவை ஜெயிச்சது. தீப்பெட்டி சின்னத்தில் KN நேருங்கிற ஒற்றை மனிதர் இல்லைன்னா டெபாசிட் இழந்து மண்ணை கவ்வி இருப்பார் மரியாதைக்குரிய இன்றைய MP திரு துரை வைகோ அவர்கள். ஆனா சின்னம் தீப்பெட்டி தானே. புரிஞ்சுக்கோங்க சார், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆளுமை அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல்ல டோட்டலா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய, பம்பரமாக சுற்றி சுழலக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். அது பேர் தான் ஆளுமை. இன்னொன்னு, இப்ப நீங்க சொல்றீங்களா கோபி செட்டிப்பாளையத்துக்குள்ள அவருக்கு ஒரு இருக்குதுங்க, ஆனா ஓகே ஃபைன். குங்கு மண்டலத்தின் தளபதியா இருந்தாரு, அதிமுகவே கரைஞ்சு போச்சு. ஏங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க, உண்மையிலேயே ஒரு பாதிப்பெல்லாம் இருந்திருந்தா சில பேர் சொல்லலாம் எப்படிங்க வெளிக்காட்டுவாங்கன்னு, ஆனா பார்க்கும்போதே பாருங்களேன், அவர் வேற கட்சிக்கு போயிட்டாரு, வேற ஏதாவது கேளுங்க, வேற அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறாரு. பேசணும் வெளியில அதான் சொல்றேன், செங்கோட்டை போயிட்டாரு, அது எப்படி? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நாகரிகமா இருக்கும். செங்கோட்டையன் புலம்புறாரு, எடப்பாடி பழனிசாமி புலம்புறாரா? செங்கோட்டையன் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமிங்கிற தனி நபருக்கு எதிரான வன்மத்தையும் காழ்ப்புணர்வையும் அடிப்படையாக கொண்டு போய் தாவேகால ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய அடிப்படை கூறு என்ன? நீங்க தோற்கடிக்க வேண்டும் என்பது. எடப்பாடியை தோற்கடிக்கிறதுங்கிறது ஒரு தனி மனித வன்மம் சார். நான் உங்களை தோற்கடிக்கிறது ஒரு அமைப்பு யூஸ் பண்ணக்கூடாது சார். அது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க அங்க போய் சேர்ந்துருக்கிறீங்க, சேர்ந்ததுக்கு நீங்க ஒரு சாலிட் ரீசன் சொல்லணும். சாலிட் ரீசன் உங்கள்கிட்ட இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வெளியேற்றப்பட்டதோ அல்லது நீங்க வெளியேறியது ஏதோ ஒண்ணு,
நடந்திருக்கு இல்லையா? அது எதன் காரணமா நடந்துச்சு? எதன் காரணமா நடந்துச்சு? தலைமைக்கு எதிராக ஒரு பேசினாருன்னா அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த கட்டளையை தலைமை ஏற்றுக்கொள்ள வச்சாங்க. இன்னொரு இவர் என்ன பண்ணாரு, நான் வந்து ஒருங்கிணைப்பு குழுவை வந்து ஒருங்கிணைச்சிருவேன், எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருவேன்னாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய டிடிவியும் சசிகலா, ஓபிஎஸ் இந்த 3 பேரை கூட உங்களால ஒருங்கிணைக்க முடியலையே. அப்ப நீங்க என்ன ஒரு தலைவரா இருக்க முடியும்? இப்ப சிக்கல் என்னன்னா, அவரோட நிலை தடுமாற்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன். அவர் ஒரு அனுபவசாலி, ஒரு நீண்ட நடிகை, அரசியலுக்கு சொந்தக்காரர், ஜெயலலிதா அம்மையாரோடும் எம்ஜிஆரோடும் பழகியவர், அதெல்லாம் பாராட்டை பெற்றவர், அவதூறையும் பெற்றவர். அவங்களால விலக்கும் வைக்கப்பட்டார். சரியா? அதனால எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நான் அவரை வந்து நெகட்டிவாக மட்டும் நான் சொல்லலை. இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஐயோ வானம் இடிந்து கீழே விழுந்து விட்டது, தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி வெடித்து விட்டது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒன்றும் நடக்கவும் நடக்காது. முதல்ல தனி நபர்களை விட ஸ்தாபனம் பெரிது சார். நாளைக்கு அருள் வந்து ஒரு இடத்துல இருந்து போனாலும் அந்த இடம் இருக்கும். நாளைக்கு விஜயபாலன் போனாலும் ஒரு இடம் இருக்கும். யார் இருந்தாலும் வெற்றிடத்தை காற்று நிரப்பும். எப்படி? வெற்றிடத்தை காற்று நிரப்பும், அவ்வளவுதான். செங்கோட்டையன் போனாரா, வேற ஒரு ஆளை உருவாக்க போறாங்க, அதே இடத்துல குபிச்சுட்டு பாடுதுல. செங்கோட்டையன் மாதிரி எப்படி உருவாக்க முடியும்? 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை சத்தியமங்கலத்துல சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை அமைச்சர், ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவிலும் ஒரு சில வருஷம், அதிமுக 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணம் செய்தவர். அதில் நல்ல ஒரு அனுபவசாலி தான் வந்து செங்கோட்டையன் அவர். ஸோ அந்த அனுபவம், அந்த அறிவு என்பது இப்ப தாவேக்காவுக்கு பயன்படும் போது தாவேக்கா கரம் ஏன் உயராதே? இல்ல, தாவேக்காவின் கரம் வலிமையாகுமா வலிமையாகாதாங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு இயக்கத்தினுடைய வலிமை, ஒரு இயக்கத்தினுடைய வலிமை நீங்க எப்படி சார் புரிஞ்சுக்கோங்க சார்? ஒரு நிமிஷம் நீங்க பேசிக் புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு இயக்கத்தின் வலிமை நீங்க எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க, மதிப்பீடு பண்ணுவீங்க? அந்த இயக்கத்தின் தலைமையுடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம தப்பு. ஒரு இயக்கத்தின் வலிமை என்பது வெற்றி அளவுகோலாக கொண்டது. நரேந்திர தாமோதர தாஸ் மோடி வலிமையானவர் என்பது அல்ல. பாஜகங்கிற சிஸ்டம் நரேந்திர தாமோதர தாஸ் மோடியை பிரதமரா மாற்றி இருக்கிறது. பாஜக என்ற கட்டமைப்பு வெற்றியை குவித்து காட்டிருக்கிறது. அந்த வெற்றியின் வாயிலாக பாஜகங்கிற ஒரு கட்சி இந்தியாவின் பெரிய கட்சியா நாங்க இருக்கிறோம்னு சொல்லுது. அதன் மூலமாக மோடி உங்களுக்கு நல்ல தலைவரா தெரிகிறாரு. நல்ல தலைவர்கள் எல்லாம் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்றதும் கிடையாது. நல்ல தலைவர்கள் தான் இவங்க அடையாளம் கட்டுறது யாருன்னா தேர்தல் வெற்றி தான். இப்ப நல்ல கண்ணு ஒரு மிக சிறந்த தலைவர் தான். எனக்கு வெற்றி பெற முடிஞ்சது அவரால் முடியல. இந்த மக்கள், இந்த கோமாளி கூட்டத்தை நம்பக்கூடிய இந்த மக்களை அவர் தோக்கடிச்சாங்க இல்லையா? போராளிகளை மதிக்காத இந்த மக்கள் கூட்டம் கோமாளிகளை மதிக்குது. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு செங்கோட்டையன் அங்க போய் என்ன பேசுவார் சொல்லுங்க? இல்ல, இப்ப நீ ஒரு பதில் சொன்னீங்க, நான் ஒரு பதில் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப வந்து மோடி வின் பண்ணாரு சொன்னீங்க. ஆமா. இப்ப வந்து வாஜ்பாய் தலைமையிலான பாஜக வெற்றி பெற்றது. ஏன் எல்கே அத்வானி தலைமையிலான பாஜக வெற்றி பெறல? ஆமா, மக்கள் ஆதரவு இல்ல. அந்த நேரத்துல யாருக்கு ஆதரவு இல்ல? மக்கள் ஆதரவு பாஜக. எல்கே அத்வானிக்கு ஆதரவு இல்ல. இன்றைக்கு அது உங்களுடைய மோடி அவர்களுக்கு ஆதரவு போல எல்கே அத்வானிக்கு ஆதரவு இல்ல. அதான் சார், அது உங்க பெர்ஸ்பெக்டிவ் சார். அது உங்களுடைய அணுகுமுறை. நான் தவறுன்னு சொல்ல முடியாது. உங்க பார்வை. இது ஏன் பார்வை நான் தான் சொல்ல முடியும். நீங்க ஏன் சேனலுக்கு தனியா வந்து நான் உங்களை போயிட்டு எடுக்கிறேன், அப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க. இது என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். சரி, ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துப்போம். 2019ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொடர் வெற்றி, 11 தேர்தலில் வெற்றி. காரணம் என்ன? மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு தலைமைக்கு தான் வச்சுதான் அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் அந்த திமுக வேட்பாளருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் எடப்பாடி தலைமையான அதிமுகவை மக்கள் ஆதரிக்கல சொல்லுங்க? 75 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க, எதிர்க்கட்சியா இருக்காங்க, இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. இல்ல, நீங்க என்ன क्वेश्चन கேட்க வரீங்க சொல்லுங்க? அதாவது தலைமைக்கு தான் மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கின்றது. எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்திருப்பீங்க. சோ அவங்களுக்கு வச்சுதான் அந்த எட்டல் சின்னத்தை ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமியான அந்த அதிமுக எட்டல் சின்னத்தை தான் நிக்குது. ஓட்டு போடுறது எட்டல் சின்னத்துக்கு ஏன் போடல? அப்போ அந்த கட்சி தலைமைக்கு தான் மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கின்றது. தலைமை வலுவாக இருந்தா வெற்றி பெறும். அதுதான். அந்த வரிசையில செங்கோட்டையின் ஒரு 2ஆம் கட்ட, அதாவது அதிமுகவில் 2017ஆம் ஆண்டு முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அவர் தான் மூத்த தலைவராக இருந்தார். ஏதோ அங்க வந்து ஒரு பணம் செலவு செய்வதற்கு ஒரு மனமில்லை என்பதனால் அந்த பதவியை வந்து எடப்பாடி விட்டு கொடுத்ததாக தகவல். அது வரக்கூடிய தகவல் நான் படிச்சிருக்கேன், தெரிஞ்சா சொல்றேன் நான். அதனால வந்து எடப்பாடிக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் செங்கோட்டையன். அப்ப செங்கோட்டையன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை தாவேக்காவிற்கு செல்லும் போது தாவேக்கா ஏன் வந்து அடுத்த கட்டம் செல்லக்கூடாது? இவர் ஒரு தலைவர் போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு. ஒரு தலைமைக்கான தகுதி என்ன, தலைவருக்கான தகுதி என்ன அப்படின்னா,
இப்போ செங்கோட்டையன் போகும்போது வேலுமணி போயிட்டாரு, தங்கமணி போயிட்டாரு, உதயகுமார் போயிட்டாரு, சிவி சண்முகம் போயிட்டாரு, செல்லூர்ராஜு அப்படி போயிட்டாரு. அப்படி போனா அதிமுகவே செங்கோட்டையன் தலைமை ஏத்துக்குமே, ஏன் வந்து செங்கோட்டையன் வந்து அப்ப யூ ஆர் நாட் a லீடர். அப்ப யூ ஆர் நாட் a லீடர். யூ ஆர் ஜஸ்ட் a frustrator. நீங்க ஒரு டிஸ்ரப்டரா தான் இருக்க முடியும். நீங்க ஒரு பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய ஒரு சின்ன அமீபா, அவ்வளவுதான். நான் திரும்பவும் சொல்றேன், திமுகவை 90களில் வைகோ செய்தது செங்குத்து பிளவுன்னு ஏன் பேசப்பட்டுச்சு? பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலர்கள் வெளியில போனா, பல சிட்டிங் எம்எல்ஏக்கள் வெளியில போனா, பல அந்த நேரத்துல கே நேருவை கூப்பிட்டாங்க, வந்துருங்க அப்படி. அவர் வரமாட்டேன், நான் திமுக இருக்க போறேன்னாரு. என்ன எஸ்கேப் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவரு திமுக தளபதியா நிக்கிறாரு. அப்படி பண்ணாரு பாருங்க வைகோ. அதனால்தான் வைகோ லீடர். வைகோ ஏன் தலைவர்னு சொல்றோம்? ஒரு கட்சியை செங்குத்தா உடைச்சாரு. தன்னுடைய பேச்சாற்றலால, தன்னுடைய வலிமையால, தன்னுடைய ஆற்றலால ஒரு கட்சியை உடைச்சாரு. அது பேர் தான் கட்சியை உடைக்கிறது. அதுக்கு பேர் தான் தலைமையின் பண்புன்னு அர்த்தம். கட்சியை உடைச்சாரு, அவரால ஜெயிக்க முடிஞ்சதா? தோத்துட்டாரு, காலம் தோற்கடிச்சிருச்சுல்ல. அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணாருங்கிறத யோசிக்கணும் சார். நீங்க 96ல வைகோவுடைய நடைபயணத்தையும் வைகோவுடைய ஆளுமையும் நேர்ல பாத்துருக்கீங்களா? பாத்திருந்தோம், நமக்கு தெரியும். ஒரு சில பேச விடுங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மையோட இருக்கிறாரு, இவர் கட்சியவே உடைச்சுட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, செங்கோட்டையனை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம முதல்ல செங்கோட்டையன் இந்த பண்ண விவகாரத்துக்கே நம்ம ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். நம்ம இவ்வளவு நேரம் பேசுவோம், எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் வந்து நான் திரும்பவும் அவரோட மதிக்கிறேன், அவரோட அனுபவத்தை மதிக்கிறேன். நீங்க கேட்டீங்க தாவேகாவுக்கு ஒரு சூப்பரா இடம், ஆட்சியவே பிடிச்சிடணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றோம், நம்ம ஃபேக்டா பேசுவோம். செங்கோட்டையன் அவருடைய அனுபவத்தை விஜய் பயன்படுத்த முடியும். திரும்பவும் சொல்றேன், பயன்படுத்துவார்னு சொல்லல, பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணார்னா ஒரு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அவர் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா முடியாதாங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதே போல செங்கோட்டையனும் தாவேக கட்சியை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். எப்படி முடியும்? அப்படிதானே? எப்படி முடியும்? ஆமா, சொல்லுங்க. அதுதான் சார், அதான் சேர்ந்திருக்காரு. எப்படி முடியும்? 2026ல நானே அதே கோபி வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க முடியும் தாவேக வேட்பாளரா போட்டியிட வேண்டும், தாவேக ஆதரவு வேண்டும், வெற்றி பெற வேண்டும் நோக்கத்தோடு தான் அவர் வந்து சேர்ந்திருக்காரு. இன்னொன்னு சொன்னீங்க, வைகோ அவர்கள் 93ல வெளியேறிய போது திமுக பலவீனம் சொல்லிட்டு 93ல வெளியேறினார், 94ல கட்சி ஆரம்பிச்சார், 96ல திமுக ஆட்சி கைப்பற்றியது 3வது முறையாக, 4வது முறையாக. நான் சொன்னதை நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு தலைமை, ஒரு தலைவருக்கான பண்பு அப்படிங்க, ஒரு தலைவர் நீங்க ஒருத்தர் வெளியே போயிடாருன்னு சொன்னீங்கன்னா, தலைவர் பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போய் சேரணும், லட்சக்கணக்கான மக்களாவது போய் சேரணும். அப்படி ஏதாவது காமிங்க. அவர் கூட ஒரு அம்மா எம்பின்னு ஒரு அம்மா இருக்காங்க, முன்னாள் எம்பி, திருப்பூர் எம்பி. அந்த அம்மா பேர் தெரியுமா? நீங்க பேர் தெரிஞ்சுட்டு அப்புறமா கீழே வேணா போட்டுக்கோங்க. அந்த முன்னாள் எம்பி மட்டும் தான் அங்க கூட இருக்காங்க, வேற யாருமே இல்லையே. அந்த அம்மாவே வருஷத்துக்கு 2 தடவை தான் ட்வீட் போடுவாங்க. அவங்க டிவிகே ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க, வேற எதுவும் போனதே கிடையாது. அவங்க திரும்பவும் சொல்றேன், தனி மனித வன்மத்துக்காக, காழ்ப்புணர்வுக்காக ஒரு இயக்கத்தோடு போய் தன்னை இணைத்து கொண்டு நான் அதுக்காக வேலை பார்க்கறோன்னு சொன்ன ஒருத்தரும் வரலாற்றுல உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தனி மனித வன்மத்தால் இன்னொன்னு அப்படி போனவங்க தன் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கணும். இப்போ திமுகவுல இருந்து அதிமுக பிரியுது, கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவில் ஒரு பிளவு உருவாகுது. ஏன்பா இந்த மாதிரி கணக்கு கொடுப்பான்னு கேட்குறாங்க. அப்புறம் கட்சிக்குள்ளேயே அவர் கொஞ்சம் ஒதுக்குற மாதிரியான சூழலை வந்து கருணாநிதி அவர்கள் உருவாக்குறாரு. இன்னொன்று, கருணாநிதி தன்னுடைய பாரிஸ் அரசியல் அப்பிலிருந்து துவங்குறாருன்னு எம்ஜிஆர் ஸ்மெல் பண்ணுறாரு. இதுக்கு மேலே சரியா வராதுன்னு கட்சியை உடைக்கிறாரு, கட்சியை விட்டு வெளில போறாரு, அதிமுக இயக்கத்தை உருவாக்குறாரு, சாகர வரல சிஎம்மா இருக்கிறாரு. அது வேற, இது வேற. நீங்க சொன்ன கருத்தை ஏத்துக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இவர் என்ன சொல்றாரு? எம்ஜிஆரை பயன்படுத்தி இருக்கிறாரு, அண்ணாவை பயன்படுத்தி இருக்கிறாருன்றாரு. ஜெயலலிதாவை பயன்படுத்தி இருக்கிறாரா விஜய்? ஜெயலலிதா அம்மையார் A1 குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர். அவர் மறைஞ்சிட்டாங்க, அவங்க பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அம்மையாருடைய ஆன்மா வந்து மறைந்திருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்க ஊழலில்லா ஆட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடிய தாவேகாவுக்கோ கிரெடிபிலிட்டி என்ன ஆகும்? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஜெயலலிதா அம்மையாரோட படத்தை போட்டு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்று நீங்க இப்போ என்ன சொல்றாரு? நேற்று அவரே சொல்றாரு, உடனே மாத்திக்கிட்டாரு பாருன்றீங்க. துண்டை கூட தான் போட்டுக்கிறீங்க, உடனே தானே மாறிட்டீங்க. இப்போ யாரும் இப்போ நீங்க படத்தை வைக்கலன்னா நீங்க புனிதராயிருவீங்களா? படத்தை வச்சா நீங்க அசுத்தமானவராக மாறிடுவீங்களா? அப்படிலாம் அவங்க அவரு சும்மா இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கேட்ட கேளுக்கு நிறைய பதிலே ஐயா கிட்ட இல்லை. இன்னொன்னு சொல்றேன் இருங்க, எம்ஜிஆர் பின்னாடியே அவர் போனாருன்னா ஏன் போனார்? 20 வயசுல ஏன் போனாரு? விஜய் வீடியோ போட்டுருக்காரு பாத்தீங்களா? விஜய்க்கு எம்ஜிஆரை பத்தியும் தெரியல, செங்கோட்டையனை பத்தியும் தெரியல, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு?
திமுகவில் இருந்தார், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார், அதன் பிறகு அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார், அப்புறம் கழகத்தின் கொடியை தன்னுடைய திரைப்படத்திலும் பாடலிலும் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி பறக்க விட்டார். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் தொடர்ச்சியா கொண்டு போய் அண்ணாவையும் திமுகவையும் கொண்டு போய் சேர்த்தாரு. அப்புறம் கருணாநிதி கூட சண்டை வருது, அந்த திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார், பொருளாளர் இருந்தார், அமைச்சராக இருந்தார், அமைச்சராக முடியாம போச்சு, கடைசியில் ஒரு பிளவு ஏற்பட்டு தனியாக கட்சி ஆரம்பிச்சார். 15 ஆண்டுகள் திமுகவில் உடைச்சார், கொள்கைவாதியா இருந்தார், கோட்பாட்டுவாதியா இருந்தார். அப்புறம் அவர் நிறைய பிழைகள் இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி புனிதமான ஆட்சி நான் சொல்ல மாட்டேன். அந்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ பதவி, எம்பி பதவியில பல பேர் கொடுத்தாரு. ஏன் எம்ஜிஆர் பண்ணி போனாங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், சினிமாவுக்கு நிகராக அரசியலை பார்த்தாரு. இவர் என்ன பார்த்தாரு? சுறாவிலையும் பிகில்லையும் பார்த்த விஜயை தான் பிடிச்சிருக்குதா ஐயா செங்கோட்டையனுக்கு? கூடுகிற கூட்டத்தை அடிப்படையாக வைத்து மட்டுமே நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு அவரே வார்த்தைகளை பதிவு பண்றாரு. ஊடக சொந்தங்கள், பத்திரிகையாளர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள், எதற்காக சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் எதிராக சொல்லணும்னு சொன்னால் இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது அவர் பேசுறதுக்கு. வேற என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையனால வெளியேற்றப்பட்டு விட்டார், திமுக ஜாயின் பண்ண முடியாது, ஆல்டர்னேட்டிவ் வேற என்ன? வேற என்ன பண்ண முடியும்? துரோகம் தான் பண்ண முடியும் சொல்றீங்களா? இருங்க, இல்ல வேற என்ன பண்ண முடியும்? துரோகம் தான் பண்ண முடியும் சொல்றீங்களா? அரசியலிருந்து ஒதுங்கி ஓய்வு எடுத்திருந்தால் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி என்று நம்ம விமர்சனம் முன்வைத்துக்கலாம் செங்கோட்டையன் மீது. ஆனா அவர் ஓய்வு எடுக்காம இன்னொரு கட்சி சேர்ந்திருக்காருன்னா அவர் அரசியல இன்னமும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு நினைச்சுதான் சேர்ந்திருக்காரு. அந்த பேட்டியில சொன்னாரு, சாகர வரை என் மரணம் தழுவும் வரை நான் அதிமுகவில் தான் இருப்பேன், அதுதான் எனக்கு அடையாளத்தை கொடுத்ததுன்னாரு. இப்போ ஏன் தாவேக்காக போனீங்க? ஒருவேளை தாவேக்காவை கூட தான் அதிமுக கூட்டணியில இணைக்கலாம் காலப்போக்கில். எப்படி அதுக்கான முயற்சியோடு எடுத்துக்கலாமே. இதுக்கப்புறம் இப்படி வாய்ப்பே கிடையாது. ஏன் கிடையாது? எப்படி இருக்கும்? எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு? விஜய் வா வா வான்னு கூப்பிட்டாரு, சீமான வா வான்னு கூப்பிட்டாரு. 2 பேருமே இப்ப கட் பண்ணிட்டு ஒரு வீடியோ காமிங்க. இல்ல இல்ல இல்ல, எடப்பாடி பழனிசாமி விஜய் வா 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 அவர்கள் சீமான் வா வா வீடியோ காமிங்க. திமுகவை வீழ்த்த நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிமுக தலைமை ஏத்துக்குங்க, ஒரு அணில் திருடங்கன்னு சொன்னாரு. அதை ஏத்துக்க சீமான மறுத்து விட்டார், விஜயம் மறுத்து விட்டார். வேற வழி இல்லாம அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. சோ இதையும் நீங்க விமர்சனம் பண்றீங்க, அதாவது பொருந்தா கூட்டணி, அந்த கூட்டணி விமர்சனம் பண்றீங்க. அரசியல பொருந்தக்கூடியதோ பொருந்தாததோ தேர்தல் கூட்டணி. நீங்க சொல்ற மாதிரி செங்கோட்டையன் இப்ப அங்க போயிட்டாரு, இதுக்கப்புறம் தாவேகா அதிமுக கூட்டணி அமையாது. ஏன் சொல்றீங்க? அரசியல் இதுவும் நடக்கலாம் சார். இது ஏன் கருத்து? இன்னொரு விஷயம், இதே அதிமுகவில இருந்து திருநாக்கரசு தனியே போயிட்டு ஒரு கட்சி தொடங்கினாரு. அவர் திமுக கூட்டணியில 2001 தேர்தலில் நின்று தேர்தல் சந்திச்சாரு. ஆர்.எம். வீரப்பன், கூப்பா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் தனி கட்சி ஆரம்பிச்சுங்க. அதிமுக இருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பிச்செல்லாம் திமுக கூட்டணியில இருந்து தேர்தல் சந்திச்சாங்க. 2001 2006 வரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதுல திமுக தோத்து போச்சு, அதிமுக ஜெயிச்சுது. அந்த மாதிரி அரசுல எதுவும் நடக்கலாம். அதனால தாவேக்கா வருங்காலத்துல ஏன் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்கின்றது. இல்ல 2029 அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைந்தாலும் அதுலயும் அமைய வாய்ப்பு இருக்கின்ற, இணைய வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி அமையமா அமையாதாங்கிறது நம்மளுடைய கருத்து கிடையாது சார். 2 பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம பார்க்கணும். ஒன்னு அதிமுகவுக்கு பலமா பலவீனமா, தாவேக்காவுக்கு பலமா பலவீனமா. அதிமுகவுக்கு கோபியிலேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு, வெளியேறிருக்காருங்கிறது எந்த ஒரு கட்சிக்கும் -1ங்கிறது பலவீனம் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு, குவாண்டம் ஆஃப் டேமேஜ் என்னங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள்கிட்ட கணிப்பதற்கான அளவீடுகள் கிடையாது. அளவீடு என்பது தேர்தலுடைய வெற்றி தான் தோல்விதான் நமக்கான அளவீடு. தாவேக்காவுக்கு பலமா பலவீனம்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான நபர்களையும் உள்ளே சேர்த்து கொள்ளக்கூடாத திரு விஜய் அவர்கள் இப்போ ஒரு கதவு திறந்திருக்கிறாரு. எந்த ஒரு கட்சிக்கும் +1ங்கிறது பலம் தான். ஆனால் அது பலமா பலவீனமா அப்படிங்கிறது தேர்தல் வெற்றியின் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் பொதுவாக பார்க்கிற போது கிரவுண்ட் லெவலில், ரூட் லெவலில் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிற போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தனி நபருடைய வெளியேற்றம் என்பது ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை பாதிக்காது. அது தனக்கான ஆளுமைகளை தானே தகவமைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்களா, நாளைக்கு இன்னொரு நிலையில் வருவார். கேமராமேன் தம்பி போயிட்டாரா, நாளைக்கு இன்னொரு கேமராமேன் உருவாக்கிடுவாங்க. இது ஒரு சிஸ்டமுடைய ரெகுலரான ஒரு ஒர்க்கு. அப்போ இவ்வளவு ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட எதிர்க்கட்சியாக திகழ்ந்த அதிமுகவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆளை பிக்கப் பண்ண முடியும். ஆனால் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் இறுதி நாள்ல தவறா சொல்லல, அவருடைய 75 வயசு. இந்த வயசுல நீங்க உங்களுடைய நம்பி உங்களை அமைச்சராக்கி எம்எல்ஏவாக்கி அழகு பார்த்த இயக்கத்துக்கு கடைசி வரைக்கும் துணையா நிக்கணுமா?
2026 வரைக்கும் பொறுமையா இருந்து எடப்பாடியோட பயணிச்சு உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவர் நான் எடப்பாடியும் எடப்பாடி ஐயாவும் சொல்றேன், அவரும் கொஞ்சம் சமரசங்கள் பண்ணி உள்ள கூட்டு வச்சிருக்கணும். இப்ப என்னன்னா, நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா போயிட்ட பிறகு ஒரு தலைமை உங்களை போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரீம் நீங்க போறீங்க, சொன்ன சொல்லு மாறிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க ஐயா செங்கோட்டையன் ஐயா, மாறிக்கிட்டே இருக்கிறாரு. திமுகவுக்கு போறாருன்றாங்க, தாவேகாவுக்கு போறாருன்றாங்க, அதிமுக ஒருங்கிணைக்க போறாருன்றாங்க, எதையும் அவரால் செய்ய முடியல. கடைசியில வாய்ப்பு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரத்தின் பின்னால் சென்று ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை மலினமானது என்று மாற்றி இருக்கிறார் ஐயா செங்கோட்டையன். நீங்க இவருடைய அனுபவம் தாங்க அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இவருடைய அனுபவம் தான் விஜயனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே. 50 வயசு ஆகுது விஜய்க்கு, இவருடைய அனுபவம் என்ன? 50 ஆண்டு கால அனுபவம். நீங்க அங்க போய் அவர்கிட்ட நிக்கிறீங்க, அவர்கிட்ட துண்டை வாங்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்ற போதே நீங்க ஹவு கேன் யூ மேனேஜ்? நீங்க எப்படி ஒரு சிஸ்டம், எப்படி நீங்க ஒரு கட்சியில போய் மேனேஜ் பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை இன்று திரை பிரபலம் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. 50 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த திரைத்துறை அனுபவம் வாய்ந்த விஜயும் 57 அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டை ஒன்னா இணைந்திருக்காங்க. அதனால அந்த கட்சி அடுத்த கட்டத்தை செல்லும் என்பது என்னுடைய கருத்து. உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க உங்க கருத்தை சொல்றதுக்காக கூப்பிட்டுக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்லையா? நான் சொன்னது சரிதானே? ஓகே. இல்ல எனக்கு அது உடன்பாடு இல்ல. 1967 தமிழ்நாட்டை ஆள்வது திரை பிரபலம் தான் தமிழ்நாட்டை ஆள்வது. ஸ்டாலின் இந்த படம் ஸ்டாலின் நடிச்ச ஒரு 5 திரைப்படம் இப்ப நீங்க சொல்றீங்க. அவர் திரைப்படம் நடிச்சிருக்காரு, ஒரு 5 படம் நாடகத்துல நடிச்சிருக்காரு. 5 படம் சொல்லுங்க. படம் பேர்லாம் தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? அவர் படம் நடிச்சிருக்காரு, தெரியாம பேச கூடாது. இனிமே தற்போது கையில டேட்டா இல்லாம நீங்க வாயை தர கூடாது. திரைப்படத்துல நடிச்சிருக்காரு, நான் பாத்திருக்கேன். நாடகத்துல நடிச்சிருக்காரு, நான் பாத்திருக்கேன். ஆனா எம்ஜிஆர் அளவுக்கு, ஜெயலலிதா அளவுக்கு, விஜய் அளவுக்கு, அவர் சிவாஜி கணேசன் அளவுக்கு நடிக்கல. அவருக்கும் நடிப்பு திரைத்துறையில அனுபவம் உள்ளது. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை திரைத்துறையும் அரசியலும் இணைந்துதான் ஆட்சி செய்கிறது. அதே போல விஜய் உடைய அந்த திரைத்துறை அனுபவமும் செங்கோட்டையனுடைய அந்த அரசியல் அனுபவம் வெற்றியாக மாறலாம் என்பது கருத்து. திரைத்துறை அனுபவத்தின் மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா மாறல. திரைத்துறை அனுபவத்தின் மூலமாக இங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகல. திரைத்துறை அனுபவத்தின் மூலமாக சீமான் கட்சி நடத்தல. திரைத்துறை அனுபவத்தின் மூலமாக ராமதாஸ் கட்சி நடத்தல. திரைத்துறை அனுபவத்தின் மூலமா நயினா நாகேந்திரன் கட்சி நடத்தல. உங்களுடைய பார்வை விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற ஒற்றை காரணத்துக்காக தமிழ்நாடே திரை மயக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஒத்துக்கிற தமிழ்நாட்டுல ஒரு பாதி மக்கள் திரை மயக்கத்துல இருக்கிறாங்க. அதிலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டியதும் மக்கள் நல அரசியலை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பு ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் சொல்றேன், மிகப்பெரிய திருநட்சத்திரமா இருக்கிறாரு, அவர் பின்னாடி கூட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக மட்டுமே தமிழ்நாடு மக்கள் வாக்கு செலுத்தினாங்கன்னா தமிழ்நாட்டின் தலைவிதியை எவனாலும் மாற்றவே முடியாது. நமக்கு தேவை சரியான தலைவர்கள், மக்கள் நல அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஆளுமைகள், அவர்களை நோக்கி நல்ல விஷயங்களை கொண்டு செலுத்தக்கூடிய தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய தலைமை பண்பு கொண்ட மக்கள், இவங்க தான் நமக்கு வேணும். இது எதுவுமே இப்போது வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, அதுல ஒரு கட்சியினுடைய ஆளுமையை நான் தலைவராக எடுத்துக்கிட்டு போறேன் அப்படிங்கிறது செங்கோட்டையன் எடுத்த தனிப்பட்ட முடிவு. இந்த தனிப்பட்ட முடிவின் காரணமாக அதிமுகவுக்கு கீழே போயிருச்சு, திமுக கீழே போயிருச்சு, தாவேகா மேலே போயிருச்சு அப்படின்னு நீங்க பேசுறது அப்படிங்கிறது உங்கள் தனிப்பட்ட கருத்து. உண்மையில் அங்க இருக்கக்கூடிய கால நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது இது மிகப்பெரிய டேமேஜையோ மிகப்பெரிய பாதிப்பையோ கள அளவில் உண்டாக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இவர் வெளியில வந்திருந்தாருன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பின்னாடி வந்திருக்கிறாங்க. 10 எம்எல்ஏக்களை காணோம், 3 எம்பிக்களை காணோம், அவங்கள காணோம், இவங்களை காணோம் சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இதை பத்தி பேசலாம். அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம அவரும் ரொம்ப நாளா அவர் கூடவே எங்க அவர் பிரஸ் வச்சாலும் கூட போகக்கூடிய ஒரே ஒரு எம்பி அம்மாவும், திருப்பூர்ல முன்னாள் எம்பி அம்மாவும் தான் கூட இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு 80 பேர் கூட இருக்கிறாங்க. அது தவிர அந்த கட்சிக்குள்ள இதுக்கு முன்னாடி பல கட்சி மாறி வந்த மரியாதைக்குரிய ஐயா CTR நிர்மல்குமார், அப்புறம் ஐயா பல கட்சி மாறி ஐயா ஆதவ அர்ஜுனா, இவங்களாம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டின் தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு விஜயபாலன் நினைச்சாரு அப்படின்னா அவர் நாளைக்கு போய் தாவேகால சேர்றது உசிதமா இருக்கும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.